நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள் இன்னும் நிறையா இருக்குது. நிறையா மனசில் நான் வச்சுருக்கேன். இன்னும் நிறையா செய்யணும் யூடியூப்பில் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இன்னும் எனக்கு தொடர்ச்சியாக நான் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. அம்மாவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருக்கும். உங்களுடைய உற்சாகம் தான் எனக்கு பெரிய உற்சாகமாக இருக்குது. அது மாதிரி நான் நடத்திட்டுருக்கேன். இந்த தருணத்தில், இந்த நேரத்தில் நான் இன்னொன்று உங்கள்கிட்ட முக்கியமாக பகிர்ந்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய பெண்ணை விட இது ரொம்ப என்னை அதிகமாக என்கரேஜ் பண்ணுறது என் தம்பி பொண்ணு. திருச்சியில் தமிழ்நாடு சமையல்ங்கிற ஒரு நிகழ்ச்சி அவளும் யூடியூப்பில் செஞ்சிட்ருக்கிறா. அவளும் அடிக்கடி இதை செய்யுங்க அத்தை, அதை பண்ணுங்க அத்தை, இந்த இந்த விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது ரீச் ஆகும், இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணிங்கன்னா நல்ல ரீச் ஆகும் உங்களுக்கு அப்படி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய டிப்ஸ் கொடுப்பா எனக்கு. இப்படி பேசுங்க அத்தை, அப்படி செய்யுங்க அத்தை அப்படியெல்லாம் சொல்லுவாள். அதனால் அவளுடைய தமிழ்நாடு சமையல் அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவளுக்கும் ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி செஞ்சிங்கன்னா அவளுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். அவள் ஹவுஸ் ஒய்ஃப் தான், ரொம்ப நல்லா செஞ்சிகிட்ருக்கா. எனக்கு அவளுடைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அவளுடைய நிகழ்ச்சிகளை விட நான் தொடர்ச்சியாக பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும். சின்ன பொருட்களை வச்சுக்கிட்டு அழகாக தமிழ்நாடு சமையல்னு சின்ன பொறுமை வேணுங்க, அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அந்த பொறுமையோடு அவள் செய்கிறது பார்க்குறப்ப சின்ன வயசு என் தம்பி பொண்ணுக்கு சின்ன வயசு, அந்த பொறுமையோடு அந்த சமையலை அந்த சின்ன பாத்திரத்தில் வச்சு செய்கிறா பாருங்கள், அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்கும், ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதோடு அவள் சொல்கிற விஷயங்கள் சின்ன சின்ன டிப்ஸு நிறையா பார்த்தா இதை பண்ண